May 10, 2026 மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ பீப்புள் எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இன்ஸ்டாகிராம், சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் இது திருப்பி லாக்டவுனா, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இது நமக்கு 2020 வந்த மாதிரி இது லாக்டவுன் கிடையாது. இது அதை விட கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எனர்ஜி கிரைசிஸ் அதுதான் இதோட மெயின் ரீசன். ஸோ அதனால தான் மோடி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு, என்ன நம்ம அடுத்து பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். How do we get here? India imports over 85% of its crude oil from other countries. ஸோ எங்கே பிரச்சனை நடந்தாலும் நமக்கு க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் விச் இஸ் அட் த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு பிரச்சனை, த வார் பிட்வீன் இஸ்ரேல், யூஎஸ் அண்ட் ஈரான். ஸோ அங்கே பிரச்சனை நடக்கிறதுனால இன்டெரக்டாக நமக்கு இங்கே வந்து ஃபியூலோட ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அண்ட் ஆல்சோ சப்ளை ஆக்சுவலி ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால கவர்மெண்ட் சேஸ் வி டோன்ட் ஹேவ் ஃபியூல், வி நீட் டு ஆக்ட் நவ் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்சோ அதர் ப்ரொடியூசர்ஸ் லைக் கத்தார்லேருந்து எல்என்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாத்தோட காரணத்தினால தான் கவர்மெண்ட் சேஸ் வி நீட் டு கன்சியூம் ஃபியூல் லெஸ் அண்ட் ஆல்சோ வி நீட் டு ஆக்ட் நவ். இப்போ நம்ம ஆக்ட் பண்ணால் தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஃபியூலை. வாட் ஆக்சுவலி மோடி சைட்? May 10, 2026 அவர் வாலண்டியராக வந்து சில விஷயங்கள் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஃப் யூ கேன், யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கார்பூலிங் யூஸ் பண்ணுங்கள், கட் டவுன் த யூசேஜ் ஆஃப் பெட்ரோல் அண்ட் டீசல், ஃபாரின் வெக்கேஷன்ஸ் போகாதீங்க, அண்ட் ஒன் வியர் திங் விச் இஸ் டோன்ட் பை கோல்ட் ஃபார் நவ். ஆனஸ்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் சிவிக் டியூட்டி டு சேவ் ஃபியூயல். ஸோ ஒரு ஸ்மால் சேஞ்ச் கேன் பிகம் அ பிக்கர் சேஞ்ச். பட் அட் த சேம் டைம் நம்மளே இங்கே எனர்ஜியை சேவ் பண்ண சொல்லிட்டு ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, விச் இஸ் ஏஐ டேட்டா சென்டர்ஸ். ஆஸ் ஆஃப் இயர்லி 2026 இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 கிகாவாட்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சியூமிங் ஏஐ டேட்டா சென்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. மும்பையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 750 மெகாவாட்ஸ். டோட்டல் மும்பையோட எனர்ஜி கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 4 கிகாவாட்ஸ். அதில் 20% இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் மட்டும் எடுத்துக்குது. வரப்போகிற காலங்களில் 3.5 கிகாவாட்ஸ்க்கும் மேலே இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மல் டேட்டா சென்டருக்கும் இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் யூஸிங் ஜிபியூஸ். ஸோ சேம் சைஸில் இருந்தாலும் இதில் கன்சியூம் பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து அதை விட பல மடங்கு அதிகம். ஸோ அதனால தான் எனர்ஜி நிறையா கன்சியூம் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்களில் 1000 டெராவாட்ஸ் வரைக்கும் குளோபலாக இந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ் கன்சியூம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி வந்து என்ன சொல்கிறாருன்னா சேவ் எனர்ஜி, சேவ் ஃபியூல் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் ரொம்ப அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணுறாங்க. த டாலர் ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி டாலரோட ப்ரைஸ் 88 ருபீஸ், ஆனால் இப்போது 95 ருபீஸ். ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸ்லேயே 8% ஆஃப் தி ட்ராப் ருப்பியில். ஸோ இன்டைரக்டாக இது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்னா, இந்தியா பேஸ் க்ரூட் ஆயில் இன் டாலர்ஸ். ஸோ டாலர்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டைரக்டாக அது வந்து க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் கவர்மெண்ட் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ் போகாதீங்க, கோல்டு இப்போதைக்கு வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இந்தியா தான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் கன்சியூமிங் கண்ட்ரி இன் கோல்டு. அரௌண்ட் 800 டன்ஸ்லேருந்து 900 டன்ஸ் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் கோல்டை. ஸோ அதுவும் ஒரு காரணம் டாலரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஷுட் வி ஸ்டாப் பில்டிங் ஏஐ? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் இன் எனர்ஜி கிரைசிஸ், ருப்பி வீக், கன்சியூம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இன்னொரு பக்கம் என்னன்னா டெக் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் ஏஐ தான் ஃபியூச்சர், ஏஐ தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. As we talked about AI data centers which consume more energy. ஸோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். பட் அப்படி பண்ணால் அது இன்னுமே ருப்பியை வந்து வீக் ஆக்கிடும். ஏஐ டெக்னாலஜியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணுறதுனால ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம இந்த ஸ்டாப் பண்ணிட்டா போயிடும். அதுக்கு பதிலாக என்ன இந்தியா பண்ணலாம்னா, விச் இஸ் அ ஸ்மார்ட்டர் மூவ், டேட்டா சென்டர்ஸ் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாற்ற சொல்லலாம், லைக் சோலார். அது மாதிரி ஒய் அப்படி பண்ணணும்னா, நம்மள மாதிரி பீப்புள் கிட்ட வந்து சேவ் எனர்ஜி, சேவ் ஃபியூல் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க எனர்ஜியை. ஸோ நமக்கு இங்கே வந்து எனர்ஜி கிடைக்காம போகுது. பட் அதுவுமே நான் சொன்ன மாதிரி தான், பிகாஸ் டு அப்ரிஷியேட் த ருபீஸ் அதெல்லாம் பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஏஐ டேட்டா சென்டர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை. எலக்ட்ரிசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூல் தேவை. ஃபியூல் காஸ்ட் டாலர்ஸ், டாலர்ஸ் மேக்ஸ் ருபீஸ் வீக், ருபீஸ் மேக்ஸ் ஃபியூல் காஸ்ட் மோர். டு மேக் ருபீஸ் அப்ரிஷியேட் இஸ் பை இன்க்ரீசிங் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் விச் இஸ் ஏஐ டேட்டா சென்டர்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஒரு வே. ஸோ அதனால தான் வந்து ஏஐ டேட்டா சென்டர்ஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே கனெக்டட், வி கான் டூ எனி திங் ரைட் நவ். ஸோ வி ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் இம்போர்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, we just need to listen the government.
ஸோ இந்த லைக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் எனர்ஜி சேவ் பண்ணுறது தான் சொல்யூஷன் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ பேண்டேஜ். ஸோ வி வில் கெட் சம் டைம் டு ஃபிக்ஸ். ஸோ கமெண்ட் டவுன் யுவர் தாட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.